coming. வணக்கம்மா. வணக்கம். முகுந்த் இருக்காரா? அவர் வெளில போயிருக்காரு. நீங்க? நான் வேண்டப்பட்டவன். உள்ள போய் பேசலாமா? ஓ ஷோ, வாங்க உட்காருங்க. என்ன சாப்பிட்றீங்க? ஐயோ வேண்டாமா. பொண்ணை கொடுத்த இடத்துலையும் காசு கொடுத்த இடத்துலையும் கை நினைக்க கூடாதுங்கிறது எங்கள் வழக்கம். நல்ல பெரிய இடம். சந்தோஷமாக இருக்கீங்க போல இருக்கு. நாங்களும் சந்தோஷமாக இருக்கணுமா? 36 இடத்துல கையெழுத்து, 4 லட்சம் ரூபா கடன், 6 மாதம் டியூமா. பெரிய இடம். பாம்பே ஃபைனான்ஸ். சார் முகுந்த். முகுந்த் சுப்பிரமணியம், தனுஜா ரெஸ்டாரண்ட் செஃப். ஐம் ஐ ரைட்? திரும்பவும் சொல்கிறேன், பெரிய இடம். தாவூதை பற்றி தெரியாது, தாங்க மாட்டேங்க. நாலு மாதம் டியூ கட்டியிருக்காரு, 6 மாதமாக டியூ கட்டல. பொண்டாட்டியா புத்திமதி எடுத்து சொல்லுங்க. பிரச்சனையில் மாட்டிக்க கூடாதுல்ல. வரமா? என்னம்மா ஹெவி ஒர்க்கா? நீ சாப்பிட்டியா? நாங்கள் 2 ஜீவன் வீட்டில் இருக்கோம். மீரா உனக்காக எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணா தெரியுமா? எங்களை மறந்துட்டியா? சாப்பிடு. என்னது? அதான் நானும் கேட்குறேன். புரியல. பாம்பே ஃபைனான்ஸ் கம்பெனிலேருந்து வந்துட்டு போனாங்க. என்னவா? உண்மையா? ஜெனி, என் ஃப்ரெண்டு ஒருத்தன் ஃபேமிலி ப்ராப்ளம்னு சொன்னான். கேரண்டி கையெழுத்து தான் போட்டிருக்கேன். அதுக்கு ஃபைனான்ஷியரியை நம்ம வீட்டுக்கு வந்து கேட்குறான். ஜெனி, சி முகுந்த், ஏன் சந்தோஷம் முக்கியம்னு நீ யார்கிட்டயோ கை நீட்டி கடன் வாங்குறது எனக்கு பிடிக்கல. நாம ரொம்ப நாள் சந்தோஷமா வாழணும் முகுந்த். ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். அன்னைக்கு அவன் பேச்சை கேட்டுக்கலாம். ஐம் சாரி ஜெனி, என்ன மன்னிச்சிரு. நீ என்ன சந்திச்சிருக்கவே கூடாது. ஜெனி, ஜெனி இங்க பாரு. ஜெனி, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. கம் ஆன் ஜெனி, இங்க பாரு. திடீர்னு அந்த ஆள் வந்து நிற்கும் போது எப்படி இருந்தது தெரியுமா? சாரி சாரிடி, நான் பாத்துக்கிறேன்றல. நீ அழகு பொண்டாட்டி. இந்த ஆடம்பர வாழ்க்கை நம்மளுக்கு வேண்டாம். நம்ம சக்திக்கு நீ எப்படி வாழ சொன்னாலும் நான் ரெடி. அதான் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறேன்ல. இங்கே பாரு, இனிமேல் யார் கேட்டாலும் என் நம்பரை கொடுத்து காண்டாக்ட் பண்ண சொல்லு. ஓகேவா? இங்கே பார்த்தியா, யூ ஆர் சோ லக்கி. உன் பர்த்டேக்கு எங்கே போகிறேன்னு தெரியுமா? எங்க? சஸ்பென்ஸ். மீரா, ஏய் மீரா, எழுந்துறேன்டல. என்ன டாடி? குட் மார்னிங்டா, எழுந்துரு.
சாப்பிடு சாப்பிடு மீரா. ம் மீரா. என்னப்பா? அப்பா வெளியில் போயிட்டு வரேன்னா ம் கதவை பூட்டிட்டு போகிறேன். பயப்படாம இரு. ம் யார் எதை கேட்டாலும் ஒன்றும் பேசக்கூடாது, சரியா? ம் உள்ளே போய் படுத்துக்கிறியா? ம் டாடி கண்டிப்பா வந்துடுவீங்கல்ல? கண்டிப்பாக வந்துடுவேன்டா. உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். Bye, மீரா. சரியா பேப்பையன். ஏய் என் வண்டி தான் கிடைச்சோ, நீ விழுந்சாக போயாக மோதி. சாரி. हाँ दीदी कटलेला अड़ते सरिया हाँ पोड़ा। अभी करता हूँ दीदी। ओए दीपक हाँ वेलू कहाँ है? मालूम नहीं दीदी. साला पता नहीं कहाँ मर गया। ओए वेलू, ओए वेलू, அக்கா வந்துட்டேன் வந்துட்டேங்க. आ साले आ। தமிழே பேசுறேன் புரியாது. सुबह से क्या उखाड़ रहा था बे? क्या? இதே நல்ல எங்கேயும் கிடைக்கலக்கா. आदि की ना? மாணி கடையில் போய் வாங்கிட்டு வந்தேன். ए पा சிம்ரன். நான் தாண்டி உன் புருஷன் வாயா. எடுத்துக்கிறப்ப நேத்துக்கு உனக்கு இந்த வேலை இப்போ கூட ஒன்று முழுகி போயிடல. உனக்கு 10,000 ரூபாய் பணம் கடனா தரேன். வண்டி ரெடி ஆனதும் ஊருக்கு கிளம்புற வழியை பாரு. சென்னை போய் நீ என் துட்டை திருப்பி கொடுத்துரு, சரியா? அதை விட்டுட்டு இதெல்லாம் உனக்கு சரி வராதியா? நான் இங்கே கொஞ்ச நாள் தங்கிட்டு போகலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். அது சரி, யாருக்கு என்ன எழுதியிருக்கோ அதுபடிதான் நடக்கும். ஓ ஏய் உன் பேர் என்ன? உனக்கு இதான் சொந்த ஊரா? கேடா நான் கேள்வி கேட்டா பதில் சொல்லாம என்ன கேள்வி கேட்குற? சரி சொல்கிறேன். என்ன எழுச்சி போன டி ராஜேந்திர மாரி இருக்கிறான். சொந்த ஊர் திண்டிவனம். அப்பா அம்மாவுக்கு விவசாயம் தான். வீட்டுக்கு ஒரே பையன்டா. ஊரில் ஒழுங்கா இல்லாமல் சுற்றினதுனா சொந்தக்கார பசங்களை அடித்து துரத்திட்டானுங்க. அப்படி என்ன தப்பு பண்ண? எல்லாம் அந்த செஸ் வெறி தான். சில பேர் கபடியில் வெறி, சில பேர் கிரிக்கெட்டில் வெறி. எனக்கு செஸ் வெறி. என்னட்ட சொல்கிறது இப்போ? ஒருத்தன் காம வெறியாக சுற்றினா சுற்று போட்டு அடித்து ஆப்ரேஷன் பண்ணிடுறாங்க. கலியுகத்தில் எல்லாம் ஜகஜமப்பா. அப்போ தான் நாயின் படம் ஞாபகத்துக்கு வந்தது. சரி திருட்டு வண்டி ஏறி பம்பாய் போகலான்னு முடிவு பண்ணிட்டேன். என் கரகம் சோறு தூண்டுறதுக்கு இங்கே நிறுத்திட்டானுங்க. உள்ளே வந்து பார்த்தா நம்ம சிம்ரன் அக்கா. அதுலேருந்து அக்காவை ஒன் சைடாக லவ் பண்ணுறேன்னா பாரு. ஏண்டா அக்கா அது 6 ஜாக்கெட் உசார் பண்ணியிருக்கேன் பார்த்துக்க. அவ்வளோ வெறி. ஏ வேலு, அங்க என்ன தொண தொணன்னு பேசிக்கிட்டு போய் வேலையை பாரு. சரிக்கா. யோ ஒன்னுதாயா? சரிங்க. பா பயந்துட்டியம்மா? ஏன்பா இவ்வளோ லேட்டு? சொல்டா. பயந்து போயிட்டேன் தெரியுமா? ம் அப்படியா? அம்மா சாப்பிட்ருப்பாங்களாப்பா? நீங்க சாப்பிட்டீங்களாப்பா? அவன் ஊட்டி விடட்டுமா? வேண்டாம்மா, நீ சாப்பிடு. ம் மீரா சாப்பிடு சாப்பிடு. ப்ளீஸ்டா. ப்ளீஸ் 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 ப்ளீஸ். குட் கேர்ள். சமத்து. டாடி எப்போ டாடி நம்ம இங்கேருந்து போவோம்?
சீக்கிரமா. அதான் எப்போ டாடி? இன்னும் கொஞ்சம் நாள்ல. வண்டி ரெடி ஆனதுமா? அது வரைக்கும் அம்மா தனியா இருப்பாங்களே, பயமா இருக்காது? எப்பயுமே அம்மா தான் சண்டை போடுவாங்க, நீங்க அமைதியா இருப்பீங்க. அம்மா நல்ல அம்மா தான். அன்னைக்கு மட்டும் ஏன் அடிச்சீங்க? அம்மா ரொம்ப டார்ச்சர் பண்ண. நான் டார்ச்சர் பண்ணாலும் அடிப்பீங்களா? இல்லடா, அப்போ யாரையும் அடிக்க மாட்டேன். மீராவுக்கு என்னாச்சு? உடம்புலாம் சுடுது. பக்கத்துல ஹாஸ்பிட்டல் இருக்கு, கூட்டின்னு போறியா? காதுல உழுதா இல்லையா? யோ, என்னையா ஆச்சு உனக்கு? எப்ப பாரு ஒம்முன்னு இருக்க. எந்த தைரியத்துல நீங்க தங்கலான்னு முடிவு பண்ண? கேட்கறது காதுல உள்ள. இது பாரு, தனியா இருந்தா பரவாயில்ல, கூடவே ஒரு பொன் குழந்தை வேற. சரி, நீ வேலைக்கு போயிட்டேனா உன் குழந்தை தனியா இருக்காது. மீரா படிக்கிற அளவுக்கு இங்க ஸ்கூலும் கிடையாது. எத்தனை நாளைக்கு தான் குழந்தை தனியா கிடப்பா? என் கடைன்றதுனால நீ வீட்டுக்கு போற வர. சிம்ரன், சொல்லு. நான் இங்கேயே செட்டில் ஆகணும்லாம் வரல. என் மீரா கூட கொஞ்ச நாள் இங்க இருக்கணும். அதுக்கு இதுதான் சரியான இடம். உன் பிரச்சனை தான் என்ன? நீ யாரு, உன் குடும்பம் எத்தையும் சொல்ல மாட்டேன்ற. சரி, உன் பொண்டாட்டிக்கு என்னாச்சியா? சாலா மூக்கோல்வே. இது வேற. உடம்பு சரியில்லையா? இல்ல பிரிஞ்சிட்டீங்களா? என்னயா நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், சொல்லு. உயிரோட இருக்காளா இல்லையா? வாய திறக்க மாட்டானே. என்னமோ நடந்திருக்குன்னு புரியுது, ஆனா அது என்னன்னு தான் எனக்கு தெரியல. நான் கடைக்கு போல, சாயங்காலம் மீராவை டாக்டர் கிட்ட கூட்டின்னு போறேன். வருதா இருந்தா வா. நான் சாப்பிடு, நான் போய் மீராக்கு பாலாத்தி கொடுத்துட்டு வரேன்.